அந்த அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரியில் படிப்பதே மாணவிகளுக்கு ஒரு சிறப்பாகும். இந்த அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரியில் படித்த மாணவர்கள் பல்வேறு சாதனை படைத்திருக்கின்றார்கள். இந்திய அளவிலும் சரி, வெளிநாட்டிலும் சரி, பல்வேறு வேலைவாய்ப்புகளை பணிபுரிந்து வருகிறார். அப்படி அண்ணா பல்கலைக்கழகம் என்று சொன்னால் தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவை மட்டுமல்ல, உலக அளவிலே தெரிந்து கொள்ளக்கூடிய புகழ்மிக்க பல்கலைக்கழகமாக விளங்கி கொண்டிருக்கின்ற அந்த பல்கலைக்கழகத்தில் 23ஆம் தேதி இரவு 7:45 மணி அளவிலே ஞானசேகரன் என்பவர் அந்த பல்கலை வளாகத்தில் அத்துமீறி நுழைந்து அந்த பல்கலைக்கழகத்திலே படிக்கின்ற மாணவனும் மாணவியும் பேசிக்கொண்டிருந்த பொழுது அந்த மாணவனை அடித்து உதைத்து அங்கிருந்த மாணவியை பலாத்காரமாக அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சி செய்திருக்கின்றார். அதோடு பாலியல் வன்கொடுமை செய்கின்ற அந்த செயல்பாட்டினை அவருடைய செல்போனிலே படம் பிடித்ததாகவும் அந்த மாணவி தெரிவித்திருக்கின்றார். அதோடு பாலியல் சீடல் நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் அவருக்கு செல்போன் அழைப்பு வந்ததாகவும் அவர் ஒருவிடம் சார் என்று பேசியதாகவும் அந்த மாணவி புகாரிலே தெரிவித்திருக்கின்றார். அந்த சார் யார் என்பது இதுவரை வெளிப்படுத்தவில்லை. அந்த மாணவி சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்திலே புகார் செய்திருக்கின்றார். அந்த புகார் எல்லாம் இது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் காவல் உயர் அதிகாரி அவர்கள் அந்த பாலியல் வன்கொடுமை செய்தது ஒருவர் தான், அவர் ஞானசேகரன் தான் என்று குறிப்பிடுகிறார். ஆனால் மாணவி அவர்கள் புகார் கொடுக்கின்ற அந்த புகாரிலே அந்த ஞானசேகரன் அவர்கள் சார் என்று செல்போனிலே பேசியிருக்கிறார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அப்படி என்றால் அவர் யார் என்று இதுவரை உயர்காவல்துறையர்கள் தெரிவிக்கப்படவில்லை. இதை மறைக்கின்றார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அது மட்டுமல்ல, பல்லாயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் படிக்கின்ற அண்ணா பல்கலை பொறியியல் கல்லூரியில் எப்படி இவர் அடிக்கடி அங்கே நுழைந்து வளாகத்தில் சுற்றி தெரிய முடியும்? எந்த பாதுகாப்பும் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது.